Hi guys, welcome to my channel. இது just Bindu things. Come back to the video. Instagramல ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்ன வீடியோனா why not men do not cry அப்படின்ற ஒரு கான்செப்டில். ஏன் பசங்க அழக்கூடாது? அப்படி அழுதா அதுக்கு ஏன் அவ்வளோ ஒரு ரீசன்ஸ் வச்சுருக்கீங்க? பசங்கன்னா அழக்கூடாது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். எனக்கு புரியல கைஸ். ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், ஆம்பளைங்களாம் அழக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் புக்கில் எழுதி வச்சுருக்கீங்களா? இல்லை, எனக்கு புரியல, அதனால் இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த விஷயம் உங்கள் பிரதருக்கோ இல்லை உங்கள் அப்பாக்கோ, ஏன் உங்களுக்கே உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம். லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த கேள்வியை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? நீ பையன்டா, அழக்கூடாது. ஏன்டா அழுதுகிட்டே இருக்க? ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்டா பொண்ணு மாதிரி அழுற? இங்கே தான் எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. அது ஏன் பையன் அழுதா பொண்ணு மாதிரி அழுகிறேன்னு சொல்கிறீங்க? ஏன் பொண்ணுங்கன்னா எப்பயும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்களா? இந்த இடத்துல நீங்கள் அழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மென் உமன் ரெண்டு பேரையுமே டேமேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. எமோஷனில் என்னங்க ஜெண்டர் வேண்டி கிடக்கு? அது ஜஸ்ட்டு ஒரு எமோஷன். நாட் லைக் பொண்ணுனா தான் அழுகணும், இல்லை பையன் தான் அழுகணும், இல்லை பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், பையனா அப்படி தான் இருக்கணும்னு எந்த இதுவும் கிடையாது. அண்ட் உமன் ஹேஸ் மோர் எமோஷன்ஸ். தே ஆர் ஸ்ட்ராங். விமென்க்கு எல்லா எமோஷன்ஸும் இருக்குது, அழுகிறது மட்டும் கிடையாது. அதே மாதிரி மென்னுக்கும் எமோஷன் இருக்குது, ஆம்பளைங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது. அது அழுகிறதா இருக்கட்டும், இல்லை சிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கோவமாக இருக்கிறதா இருக்கட்டும். நீங்கள் ஒரு எமோஷனை எடுத்து மொத்த ஜெண்டர் மேலே ஸ்டிச் பண்ணிடுறீங்க. அது ரொம்பவே தப்பு. ஃபர்ஸ்ட், பொண்ணு மாதிரி அழாத அப்படின்னு சொல்கிறத முதல் நிறுத்துங்க. அண்ட் ரெண்டாவது, ஆம்பளைங்கன்னா அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறதையும் நிறுத்துங்க. சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி, பையன்னா அழக்கூடாதுடா, ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்டா பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்க இப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு விஷயத்த அவன் மனசில் ஆழமாக பதிச்சுட்டீங்க. ஓ, அப்போ நம்ம அழக்கூடாதா? அப்போ நம்ம எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாதா? அப்படி அழுதுட்டா நம்ம பொண்ணு மாதிரின்னு சொல்லிடுவாங்களோ? இங்கே ஒரு விஷயம், நீங்கள் பொண்ணை ரொம்ப வீக்குன்னு டாமினேட் பண்ணுறீங்க. அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. அது பண்ணாதீங்க. டோன்ட் க்ரை லைக் அ கேர்ள் அப்படின்னு சொல்கிறத இன்னையோடு ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் யார்கிட்டயாவது இதை சொல்லிக்கிட்டு இருந்தா. ஸ்ட்ராங்னா என்ன சொல்ல வரீங்க? தன்னோட ஃபீலிங்ஸை மறைச்சிக்கிட்டு ஹைட் பண்ணிட்டு வெளியே சிரிச்சுட்டே நடிச்சிட்டு இருக்கிறதா? இல்லவே இல்லைங்க. இதுக்கெல்லாம் இன்னொரு ரீசன் இந்த சொசைட்டியும் தான். பையனா இப்படி தான் இருக்கணும், பையனா அழக்கூடாது, பையன்தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மொத்தமாக எடுத்துக்கணும், ஒரு ஏஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ வேலைக்கு போயே ஆகணும், நீ தான்ப்பா எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், நம்ம குடும்பமே ஒன்றை நம்பி தான் இருக்குது, இப்படி 1008 ப்ரெஷர் போடுறோம். இதுன்னு இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போவே அவன் மனசில் எல்லா ப்ரெஷரையும் போட்டு அவனை டம்ப் பண்ணிடுறோம். அப்படின்றப்போ அவனுக்கும் அதை பார்த்து தான் அவனும் வளர்ந்துருப்பான். ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவன் மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை திணிப்பீங்க. அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன தோணுது, எதையுமே பேசுகிறதுக்கு இடமே கிடையாது. நீ இதை பண்ணி ஆகணும், அவ்வளோதான் அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூல்ஸ் மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஏன் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை? ஏன்னா நம்மளே அவங்கள சொல்ல விடுறதும் கிடையாது. ஆமாம், நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருந்தேன். அதில் எங்கேருந்து அவங்க மனசில் இருக்கிறது சொல்ல போகிறாங்க? டியர் கேர்ள்ஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு பையன் அவங்க முன்னாடி அழுதான்னா அவன் போல்டு இல்லை, அவன் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் இந்த சொசைட்டிலையும் இந்த அளவுக்கு அவன் நின்றுருக்கான். அண்ட் எல்லா சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணிட்டும் இருக்கான். இன்னொரு விஷயம், எந்த பையனும் அவ்வளோ சீக்கிரமாக அழுதுட மாட்டான் யார்கிட்டையும். அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் அங்கே அழுவான்.
இல்லைன்னா வாழ மாட்டான். அவங்க அம்மாவை தாண்டி அவன் யார்கிட்டயும் அழுதுருக்க மாட்டான். ஏன்னா அவங்க அம்மா கிட்ட ஒரு சேஃப் பிளேஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அவங்க அம்மா அவனை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு அவனுக்கு என்றைக்குமே குழந்தை தான். அந்த மாதிரி அப்படியும் அவங்கள தாண்டி ஒரு பொண்ணுக்கிட்ட, அதாவது உங்ககிட்ட அழுகுறான்னா நீங்கள் ஒரு பொண்ணாக ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். யூ ஒன் அஸ் அ உமன். ஸோ அப்படி அவன் அழுகிறப்போ அவனை எந்த விதத்துலேயும் அவன் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணிடாமல், அவனை ஜட்ஜ் பண்ணாமல் ஐ எம் ஹியர்னு சொல்லுங்கள், நான் இருக்கேன்னு சொல்லுங்கள். அதுவே அவனுக்கு போதும். அவனுக்கும் எல்லா எமோஷன்ஸையும் காமிக்கணும்னு எல்லா இடத்துலையும் தோணியிருக்கும். ஆனால் இந்த சொசைட்டி அதுக்கு விடுறதே கிடையாது. மென்னோட எமோஷனை பற்றி இங்கே யாருமே பேசுகிறதே இல்லை. அவனுக்கும் நிறையா எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அவன் சிரிப்புக்கு பின்னாடி, அவன் அமைதிக்கு பின்னாடி அவ்வளோ வலி இருக்கும். அதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது. அவன் சொன்னதும் கிடையாது. அப்பா கிட்ட சொல்லலான்னா ப்ரெஸ்டீஜ் தடுக்கும். அப்பா கிட்ட சொல்லணுமா அப்படின்னு. அம்மா கிட்ட சொல்லலான்னு யோசிச்சா ஒருவேளை அவங்க கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்கிறது கிடையாது. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னா ஈகோ தடுக்கும். இப்படி 1000 விஷயங்களை போட்டு அவங்க மனசுலேயே வச்சு வேதனைப்பட்டு இருக்காங்க நிறைய பேர். இங்கே பாருடா கண்ணா, நீயும் மனுஷன்தான். உனக்கும் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இப்படி எல்லாமே இருக்கும். டோன்ட் டம்ப் யுவர்செல்ஃப் டா கண்ணா. நீ உன்னையே வருத்திக்காத. உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுடு. நீ பேசணும்னு நினச்சா பேசிடு. உனக்குள்ளே வச்சுட்டு கஷ்டப்படாத. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம்டா தம்பி. ஸோ டு ஆல் தி மென் வாட்சிங் திஸ், நீங்கள் அழுகலாம், நீங்கள் பேசலாம். அப்படிலாம் நீங்கள் செஞ்சால் நீங்கள் வீக்குன்னு அர்த்தம் இல்லை. எவ்வளவோ விஷயங்களை கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அண்ட் இந்த சொசைட்டிக்கு ஒரு ரெக்வெஸ்ட், அவன் அழுதானா சிரிக்காதீங்க. அவன் ஃபீலிங்ஸை வெளியே சொல்கிறான்னா அவனை கேவலப்படுத்தாதீங்க. அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவனுக்கும் 1000 விஷயங்கள் இருக்குது. இங்கே நான் யாரையுமே ஹையாவும் லோவாகவும் சொல்லலை. பொண்ணுங்க தான் அப்படி, பசங்க தான் இப்படின்னு சொல்லலை. இங்கே நான் யாரையுமே டாமினேட் பண்ணலை. பொண்ணுங்க தான் பாவம், பசங்க தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மேன் ஃபீலிங்ஸ். பிகாஸ் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியறதே இல்லை. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறையா விஷயங்களில் அவங்க போராடுறாங்க. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி மென் who work hard for their passion and their family. Great hats off to you guys. ஒரு great salute உங்களுக்கு. உங்களோட ஃபீலிங்ஸை வெளியே சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். அதனால் உங்களை யாருமே ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லிட மாட்டாங்க. ஸோ கைஸ், ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இருக்கிற உங்களோட ஆண் தேவதைகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட எமோஷன்ஸை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவங்க அழுதாங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக கூட நில்லுங்க. அவங்களும் நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாமல், எல்லாரும் ஒரே மாதிரின்னு நினைக்காம, அவங்களுக்குள்ளேயும் நல்லவன்னு ஒருத்தர் இருக்கான், அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக நில்லுங்க. அது போதும். இவ்வளோ கேட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் பிடிச்சி டப்பாக்குள்ளே போட்டுருவேன். ஓகே கைஸ், ஃபைனலி வீடியோ முடிஞ்சிடுச்சு. மேபி இன்னும் நிறைய இருக்குது சொல்லணும்னு, ஆனால் இந்த ஒரு வீடியோ அதுக்கு பத்தாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 கண்டிப்பாக போடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். பாய்.